என்ன மோகன் இதெல்லாம்? விஜய் எங்க? ஆடுகளை மோத விட்டு நடுவில் இருந்து ரத்தத்தை குடிக்கிற நரி மாதிரி அண்ணன் தம்பிகளை மோத விட்டு வேடிக்கை பார்த்து எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கீங்க? என்ன அனுப்புறதுக்கு முன்னால யார் வீடும் கேட்டேன், அப்புறம் சொல்றேன் ஏமாத்திட்டீங்க. இதனால எவ்வளவு பெரிய விபரீதம் ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ ஐயோ, நினைச்சாலே வேதனையா இருக்குது. இனிமே நான் அந்த வீட்டுக்கு எப்படி போவேன்? என் அம்மா முகத்தில் எப்படி விழிப்பேன்? என் தம்பியோட நான் எப்படி பேசுவேன்? என் தம்பியோட நான் எப்படி பேசுவேன்? தம்பின்றே அம்மான்றே நான் சொன்ன வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுல போய் பூந்துட்டிய. அதே வீடுதான், அங்குதான் விஜயாவும் இருக்கிறான். ராஜு என் தம்பி கூட பிறந்து ஒரே ராஜம் என்ன பெற்று வளர்த்த தாய் அவதான் எங்க அம்மா. ஆடிமா பசங்க தானே இந்த ரெண்டு பயிலும். காகிதத்தை அறுக்க கத்தி தேவை, கண்ணாடி அறுக்க உயரம் தேவை. நல்ல பாம்பெல்லாம் வளர்த்துருக்குறோம். என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்லை. உங்க அம்மா என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? தெரியுமா? தெரியாது. என்ன கேட்டாங்க, நான் ஏதேதோ சொல்லி தந்திரமா தப்பிச்சுட்டு வந்தேன். ஆமா, என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? நான் தெரியுதான் உன்னை அனுப்பிச்சிருப்பேன். அவ்வளவு தெரிய முட்டாளா நான்? பெட்ரோலுக்கு பதிலா தண்ணியை ஊற்றிக்கிட்ட கார் ஓட்ட வேணாம் தெரியுமா உனக்கு? விஜயா எங்க வீட்டுக்கு ஏன் போச்சு? அது என் தம்பியை விரும்புறாப்புல தெரியுது. நம்பிடாத, அதெல்லாம் உன் தம்பி செட்டப். விஜயாவை வீட்டுல வச்சுட்டு டிராமா பிளே பண்றான். நம்ம ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல. இல்லவே என் தம்பி அப்படிப்பட்டவனும் இல்ல. ஆராய்ச்சியை பத்தி எனக்கு தேவையில்லை. உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. இனிமேதான் நீ உஷாராயிருக்கணும். எதுக்காக? உன் தைரிய புரட்டிப்பார். நீ யார்? வெள்ளக்காரன், கொலைகாரன். உன் தம்பியார்? போலீஸ் சிஐடி. தம்பியாச்சு உன்னை விட்டுருவான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. போலீஸுக்கு அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் ஒண்ணும் கிடையாது. காசை கொடுத்து ஏமாத்தி பாத்தியா? இந்த காலத்து போலீஸ் கிட்ட நடக்காதது. கேசுதான் அவங்களுக்கு முக்கியம். மச்சனாச்சே அப்படின்னு கையில தங்க சங்கிலியை போடுவான். குற்றவாளின்னு தெரிஞ்சுட்டா தங்க சங்கிலியை கைச்சிட்டு இரும்பு காப்ப போட்டுருவான். நான் சொல்றதுக்கு அடிதடியில இருந்து அரசியல் அனுபவம் பெற்றவன். உபதேசத்தை வாங்கிக்கோ. பாண்டித்துறை, என் மனசு ஒரு நிலையில இல்லை. என்ன குழப்பாதீங்க, என்ன குழப்பாதீங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சு, எனக்கு பைத்தியம் பிடிச்சு போஇருக்குது. எனக்கு பைத்தியமே பைத்தியக்காரன். தெளிவா சொல்றேன். விஜயாவை எங்க வீட்டுக்கு நான் போட மாட்டேன். என்னால் முடியாது, என்னால் முடியவே முடியாது. விஜயா உனக்கு வேணாம். சொத்து வேணும். சொத்துக்கு விஜயாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த வீட்டுல இருக்கிற ஒற்றை கம்பல் வந்து அவன் மேலதான் இருக்கு. கூட்டியார்ல 1 கோடி ரூபாயும் கிடையாது, ஒற்றை கம்பும் கிடையாது. பொண்ணையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து இவ்வளவு புத்திமதி சொல்ற மாமனார் ஒரு பயலும் கிடையாது. யோசிக்காத. ஏன் அழுதுகிட்டே யோசிக்கிறேன்? சிரிச்சுக்கிட்டே போய் விஜயாவை போட்டியா? உன் தம்பி சிஐடிக்கு நாம என்ன கலர்னு தெரியறதுக்கு முன்னாலேயே வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவோம். அங்க லவுட் ஸ்பீக்கர் வச்சு உனக்கு கல்யாணம் பண்றேன். சாவி கட்ட உன் கையிலேயே கொடுத்துட்றேன். அப்புறமா ரிட்டையர். எனக்கு தேவையான ஒரு ஈச்சர் சாஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பேன். இல்ல இல்ல, நான் யோசிச்சுதான் சொல்லுவேன். யோசிச்சுதான் சொல்லுவேன். யோசிக்கிறியா? உன் வீட்டுல விஜயா இருக்கிறா. போலீஸ் ஸ்டேஷன்ல விலங்கு இருக்கு. யோசிச்சா எது முன்னால வரும்? ராமராஜ் கூப்பிட்டு தொலைஞ்சுக்கோ. அவன் கஸ்டமர் வந்திருக்கான். நான் போய் பார்த்துட்டு வரேன். வணக்கம். உட்காரு. என்ன விஷயம்?
இந்த வைர மாலையை வித்தரலான்னு வந்திருக்கோங்க. வைரமா இது? ஆமாங்க. கிராம மணி? ஆமாங்க. புரியா பேசுறேன். இந்த விளைஞ்ச கல்லுக்கும் விளையாத கல்லுக்கும் கிராஸ் பார்ல வந்த கல். என்ன அப்படி சொல்றீங்க? அவ்வளவு அசல் வைரமுங்க. எங்க அப்பா அந்த காலத்துல 77 ஒரு செஞ்சதுங்க. உங்க அப்பன் காலத்துல வைரத்துக்கு வேல்யூ இருந்திருக்கலாம், நீ சொல்றது சரி. இந்த காலத்துல வைரத்துக்கு வேல்யூ இல்ல, இரும்புக்கு தான் வேல்யூ. தெரியுமா உனக்கு? என்ன அப்படி சொல்றீங்க? எவ்வளவுதான் கொடுப்பீங்க? ஏதோ பெரிய மனுஷனுங்க புரியாத ஆளா இருக்கிறீங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், வச்சுக்கணும். என்ன தம்பி? செங்கல்பட்டு காசுக்கிற முதலாரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. நகையை வாங்கிக்கியா, அவர்கிட்ட ஒருத்தர் கொடுத்து பணத்தை வாங்கிக்குவா. அதான் சரி தம்பி, புறப்படும். இப்பவே செங்கல்பேட் போறீங்களா நீங்க? ஆமாங்க. வடிவேல் பட்டு நாளைக்கு மோகனை கூப்பிடு. ஏன் பாச்சு உங்களுக்கு இந்த நெக்கிள்ஸ் 5000 ரூபாய் தான் தருமா? இந்த மாதிரி வயரமே இங்க கிடையாது. 2 லட்சம் ரூபாய் தரும். 5000 ரூபாய் கேட்டீங்க? அது பிசினஸ்ல பேசுற உண்மை. செங்கல்பட்டு யாரோ 2 பேர் வயர நெக்லஸோட உண்டாங்க, எடுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம 2 பேரும் கொள்ளையடிக்கணும். பாண்டித்துறை, உங்களுக்கு தான் ஏமான சொத்து இருக்குது, எதுக்காக அனாவசியமா ஆசைப்படுறீங்க? மேலும் இந்த தடவை கொள்ளடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. என்ன மோகன் இப்படி பேசுறீங்க? எனக்கு என்ன ஆசை இருக்கு இந்த நாட்டுல? நான் ஒரு சன்னியாசி மாதிரி அந்த வயிறு நெக்லஸ் நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் மேரேஜ் டைம்ல விஜயா பேருக்குல போட்டு உன்னோட நிக்கணும், அது ஒரு ஸ்டில் எடுக்கணும், ஒரு புது ஆசை இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது விஜய் கூட அந்த டைம்ல விஜயா உனக்கு தான் மேரேஜ் பண்ண போறேன். ஓ, நான் ராஜாவை கூப்பிட்டு எல்லா ஆட்களையும் கொண்டாந்து செங்கல்பட்டு ரோட்ல எடுத்துட்டு சீக்கிரம் போவான் சொல்றதுக்கு. பட்டு சேலை காட்டாட பருவமே நீ கூட்டாட, பட்டு சேலை காட்டாட பருவமே நீ கூட்டாட, கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. அரும்பு மீசை துள்ளி வர, அழகு புன்னகை அழலி வர, அரும்பு மீசை துள்ளி வர, அழகு புன்னகை அழலி வர, குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை கூட்டு கிளியாய் அழைத்தவரே. கையில் எடுத்தால் சுவண்டு விடும், கந்தம் இரண்டும் சிவந்து விடும். கையில் எடுத்தால் சுவண்டு விடும், கந்தம் இரண்டும் சிவந்து விடும். சின்ன இடையே சித்திரமே, சிரிக்கும் காதல் நித்திலமே. நிமிர்ந்து நடக்கும் நடையழகு, நெருங்கி பழகும் கலையழகு. நிமிர்ந்து நடக்கும் நடையழகு, நெருங்கி பழகும் கலையழகு. அமைதி நிறையும் முகத்தழகு, ஆவும் உங்கள் கனியழகு. கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே. குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை கூட்டு கிளியாய் அழைத்தவரே. உறங்கினாலும் விழித்தாலும் ஊர்கள் தோறும் அலைந்தாலும், உறங்கினாலும் விழித்தாலும் ஊர்கள் தோறும் அலைந்தாலும், மயங்க வைத்தது ஒரு முகமே, மங்கை உங்கள் திருமுகமே. காசு பணங்கள் கேட்கவில்லை, ஜாதி மதங்கள் பார்க்கவில்லை. காசு பணங்கள் கேட்கவில்லை, ஜாதி மதங்கள் பார்க்கவில்லை. ஆடி வந்தது என் மனமே, இனி வாழ்வும் வாழ்வும் உன்னதமே. கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அடைத்தவளே. பட்டு சேலை காட்டாட பருவமே நீ கூட்டாட. குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை கூட்டு கிளியாய் அடைத்தவரே.
தான் டைம் இருக்கு. இதுக்கு அவசரமா வெளியே போகணும். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? வெற்றியோட திரும்ப சொல்றேன். அப்புறம் இதைத்தான் சொல்றீங்க. நீங்க இந்த பக்கம் செங்கல்பட்டுக்கு போயிட்டு இருந்தேன். துப்பாக்கி வைக்கிற சத்தம் கேட்டது. என்னன்னு பாக்கலான்னு வந்தேன். என்ன பத்தி காயுது? ஒண்ணும் இல்ல, சொல்லக்காரங்களை பிடிக்க முயற்சி பண்ணேன். யார் அவரு? வந்து என்னுடைய அண்ணன் மோகன் பேரு. அப்படியா? நாம எதிர்பார்த்த இடத்துக்கு முன்னாடியே அவங்க கொள்ளடிச்சாங்க. கடைசி வரைக்கும் அந்த பையனுக்கு முகத்துல துணி எடுக்கவே இல்லையே. பெரிய ஏமாத்தமா போய் கவலைப்படாதீங்க. அவங்க முகத்துல இருந்து துணி எடுத்ததும் நான் படம் பிடிச்சேன். அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல வீட்டுக்கு போறேன். அம்மா, அண்ணா வந்திருக்காருமா. அம்மா அம்மா, என்னப்பா அன்னைக்கு வடலுக்கு போனவன் அதுக்கப்புறம் வரவே இல்லையே. ஆமாம்மா, முக்கியமான வேலையா செங்கல்பட்டு போக வேண்டியிருந்தது. இப்பதாம்மா அங்கிருந்து வர்றேன். வர வழியில தம்பியை சந்திச்சேன். பாத்தியாமா, யாரோ ஒரு கொள்ளக்காரன் தம்பி கையில சுட்டுட்டான். ஒண்ணுலமா பயப்படாங்க. இருக்காங்க. எந்த பாவி என் பிள்ளையை இப்படி சுட்டான்? அவன் நல்லா இருப்பானு? அவன் கை வழங்குமா? என் பிள்ளையை சுட்டத மாதிரி அவரையே யாராவது ஒரு நாளைக்கு சுட மாட்டாங்களா? யார் செய்த புண்ணியமோ இதோட போச்சு. என் பிள்ளை கேட்டு என்ன ஆயிருக்கு? முருகா, நீதான் என் பிள்ளைய காப்பாத்திருக்கு. அம்மா, கொள்ளக்காரன போட்டோ கொடுத்துட்டோமா? விஜயாங்க. விஜயா தோட்டத்துல இருக்கா? அண்ணா இங்கே இருங்க, நான் வந்துடுறேன். அம்மா, உன் தம்பியோட வாழ்க்கையை பாத்தியாப்பா? ஊசி மனதில் இருந்து தன் கடமையை செய்யறான். அதனால் ஒவ்வொரு நிமிஷம் என் வயிற்றுல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கொள்ளக்காரன் என்னைக்கு பிடிப்பதானோ அன்னைக்குதான் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமாமா, தம்பியை சுட்ட துரோகி யாரும் தெரிஞ்சு அவன் கையை துண்டாக்கிடுவேன். இனிமே அவன் தனியா இருந்தான ஆபத்து. அதனால நாளைக்கு வேலையை விட்டுட்டு அவன் கூட சேர்ந்து கொள்ளக்காரனை கண்டுபிடிக்க போறேன். ரொம்ப சந்தோஷம். இனிமே எங்கேயும் போக வேண்டாம். இல்லம்மா, வீட்டிலே இருந்து இங்க இருக்கிறேன். வரேன். சீக்கிரம் உங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் செய்து வச்சுட்டா என் மனசு நிம்மதியாயிடும். எனக்கு ரொம்ப தாகமா இருக்குமா? நான் போய்
ஓடி ஓடி போயிட்டா. போட்டோ எடுத்தவன் வேற யார்? என் தம்பிதான். நான் சுட்டது கூட அவனதான். தப்பிச்சிட்டான். நம்ம மேல சந்தேகப்பட்டுட்டான். கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கேமரா விஷயத்துல நீ சக்சஸ் ஆயிட்டு, லூட்டிங் விஷயத்துல நான் ஃபெயிலியர் ஆயிட்டு. ஏது பித்தளை நெக்லஸை பத்தி தானே சொல்றீங்க? உனக்கு எப்படி தெரியும்? ஒரிஜினலை வச்சுக்கிட்டு பித்தளை கொடுத்து ஏமாத்திட்டாங்க. யாருமே போலீஸ் ஆபீசர். ஆமா, நம்ம துப்பறியத்துக்காக வந்திருக்கிறாங்க. இது என் தம்பி ஏற்பாடு. வேற நெக்லஸை பத்தி கூட எனக்கு கவலை இல்லை. கேமரா கொண்டாந்து சீக்கிரம் கேமரா திறந்து பிலிம் எடுத்து. பிலிம் காணுமே. யார் எடுத்தது? வீட்டுல நானும் எங்க அம்மா பேசிட்டு இருந்தோம். அப்ப ராஜ் கேமரா கூட உள்ள போனான். அப்புறம் அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு வெளியில போயிட்டான். சிஐடில வீட்டுல டார்க் ரூம் வச்சுக்கிறோம். பிலிம் எடுத்துட்டான். பாண்டித்துறை ராஜி என்னை ஏமாத்திட்டான். ராஜி, துப்பறியின் திறமையை என்கிட்டயே காமிச்சிட்டேன். நீ இருக்கணும், நான் இருக்கணும். உன்னை விட மாட்டேன். வீணோட விடவே மாட்டேன். இதே சூட்டோட போய் விஜய் நான் பிளைன் டிக்கெட் புக் பண்ணிடுவேன். பஜானே, அம்மா எல்லாரையும் கூட்டிக்கோ. வடிவேல் அவனை விட்டுவாரு. நொண்டி போய் காரை வீட்டு வாசல் நிறுத்திக்கோ. போலீஸ் வேன் வரும். சும்மா ஸ்பீடா ஸ்பீடு போ. நான் தான் அப்படி போறேன். நான் தான் போறேன்னு போலீஸ் வேனுக்கு நான் ஃபாலோ பண்ணும். அப்படியே கடத்தி எடுத்தும் போயிடு. மகன் அதுக்குள்ள வீட்டுக்குள்ள போ. உன் தம்பி நீங்க கழுவிட்டு இருப்பான். அப்படியே கேட்ச் அப்படி கொண்டா. 1 minute லேட் பண்ணோம், நமக்கு டேஞ்சர். அண்ணா, உன் அப்பா இங்க வந்த போது நான் சந்தேகப்பட்டேன். என் சந்தேகம் சரியா போச்சு. அப்பா, இது பேச்சு பட்டல கூட கொள்ளைக்காரங்க யாருங்கிறத நிரூபிக்க இந்த போட்டோ தான் ஆதாரமா இருக்கு. இதை அப்பிச்சு கொடுக்க கொள்ளைக்காரரா இருந்தால் அவர் என்னுடைய அப்பா. தன் அப்பாவுக்கு வரப்போற ஆபத்தை தடுக்க எந்த மகனும் முயற்சி எடுக்காம இருக்க மாட்டான். விஜய், அத்தா, எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டு நான் ஊர்ல சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் தான் எங்க அப்பாவை காட்டு கொடுத்துட்டேன்னு அவர் என் மேல சந்தேகப்படுவார். அவரை பிடிச்சு கொடுக்காதீங்க, அத்தாவை பிடிச்சு கொடுக்காதீங்க. கூட பிறந்த அண்ணன் நான் பிடித்து கொடுக்கும் போது அப்பாவை பத்தி நீ கவலைப்படலாமா? சொல்லும் விஷயங்களையும் குற்றவாளிகளையும் விட்டு வைக்கிறது ஆபத்து. ஒரு தடவை மன்னிச்சிருங்க. அப்பாவை திருத்தக்கூடிய பெட்டி உங்ககிட்டே இருக்கு. நீங்க நல்ல விதமா எடுத்து சொன்னா அப்பா நிச்சயம் திருந்துடுவார். விஜயா, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதா என்னுடைய கடமை. அவர்களை திருத்தறதோ தண்டிக்கிறதோ நீதிபதியை பொறுத்தவரை. நான் சொல்றது கேளுங்க. கடவுளை சொன்னாலும் என் கடமையை நான் நிறைவேற்றிருந்தேன். உங்களுக்கு எங்க கேட்கிறேன், எங்க அப்பாவை காப்பாத்துங்க அப்பா. விஜயா, என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு விஜயா. அம்மா, அம்மா, தம்பி, கொலைக்காரன் யாரும் தெரிந்து விட்டதா? தெரிந்து விட்டதம்மா, தெரிந்து விட்டது. ஏன் வருந்துகிறான்? கொலைக்காரனை கைது செய்ய வேண்டும் என்றா? கடமையை உயிரை விட பெரிதாக கருதுகிற நீயா இப்படி கலங்குகிறாய்? ராஜு, சட்டத்திற்கும் இரக்கத்திற்கும் சம்பந்தமில்லை. குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படத்தான் வேண்டும். அம்மா, கொலைக்காரன் யார் என்று தெரிந்தால் என்னை போ நீங்களும் கலங்குவீர்கள், கண்ணீர் விடுவீர்கள். இந்த பாருங்க அம்மா. பாண்டித்துறை, ஆமாம்மா, இருவரும் சேர்ந்துதான் கொள்ளையடிக்கிறார்கள். கடற்கரையில் நடந்த கொலைக்கு கூட இவர்கள்தான் காரணமாக இருக்க வேண்டும். அம்மா, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்? ரத்த பாசத்துக்காக உன் கடனை விட்டுக் கொடு மகனே என்றுதானே சொல்லப் போகிறீர்கள்? இல்லை தம்பி, உன் கடமையை செய். மோகன் உன் அண்ணன் என்று யோசிக்காது. பாண்டித்துறை விஜயாவின் தந்தை என்று தயங்காது. இருவருடைய கைகளையும் ஒன்று சேர்த்து விளங்கு. அம்மா, ராஜு, நீ ஒரு சிஐடி. வந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன். கொண்ட லட்சியத்திற்காக
கூட பிறந்த அண்ணனையே கைது செய்த கடமை வீரம் என்ற புகழ் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அம்மா புறப்பட மகளே. அம்மா பெற்ற தாய் சொல்கிறேன், தாய் சொல்லை தட்டாதே. அம்மா அம்மா நீங்களும் ரட்சித்தாய் அம்மா. உங்கள் வயிற்றில் பிறக்க நான் கொடுத்து வைத்தோம் அம்மா. நான் கொடுத்து வைத்தவன் அம்மா, கொடுத்து வைத்தோம். பாண்டித்துறை, நீங்க சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. ஏன் மிஸ்டர் ராஜு, அன்னைக்கு உங்க அண்ணன் சொல்லி அறிமுகப்படுத்தினீங்களே, அவர் தானே அவரு? ஆமா, எங்க அண்ணன் தான் சார். இவங்க 2 பேரும் கைது செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை தயவு செய்து உடனே செய்ய ப்ளீஸ். ஆல் ரைட். விஜயா, ஆமா, உங்க அப்பா உன்னை அழைச்சிட்டு வர சொன்னாரு. புறப்படு. நான் வர முடியாது. நீங்க யாருங்கிறது உங்க தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை பிடிக்கிறதுக்காக அவர் போயிருக்க. தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. அதை பத்தி நீ கவலைப்படாத, என் கூட வா. நான் வர முடியாது. வா. என்ன இது? அம்மா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நீ கொள்ளைக்கா. மரியாதையா உன் தம்பி கிட்ட நீ சொல்லிடு. நீ தம்பியில் எனக்கு மனைவியாக வேண்டிய விஜயாவை மலைக்கு கொண்டு வந்த என்னை தூக்கு மேடையில நிறுத்த முயற்சி செய்ய துரோகி. இல்லை, நீதான் துரோகி. பரம்பரையா இருந்து வந்த நம்ம குடும்ப கௌரவத்தை பாராட்ட வந்த காதல். அம்மா, மலையை எதிர்த்தாலும் பயப்படாத மதையானே அவங்களுக்கு என்ன சொன்னாலும் என் காதல் விடாது. விஜயா, கையெடுத்துக்கும் போது அவரை விட்டுடுமா? மீற விடுவேன், ஆனா இவ்வளவு விட்டு விட மாட்டேன். அவன் தம்பிக்கு மனைவியா வரப்போற அவனை விட்டுடு. இந்த 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் சொல்கிறேன். தாய் சொல்லை தட்டியவர் யாருமே வாழ்ந்ததில்லை. தாய் சொல்லை தட்டாதே, தாய் சொல்லை தட்டாதே. முதல்ல அவளை காப்பாத்து, அவளை காப்பாத்து. அம்மா, உங்களை இந்த நிலையில விட்டுட்டா போக சொல்றீங்க. என்ன பத்தி காப்பாத்து? எனக்கு ஒண்ணு இல்லை. முதல்ல விஜயோட மானத்தை காப்பாத்துறாங்க. அம்மா அம்மா, போலீஸ் நினைச்சேன், மன்னிக்கணும். ஏன் ஜீப்ல போலாம்? காஸ்ட்லி கார் இதுலயே போலாம். ஜீப்ல போலாம்.
தாய் சொல்லை கட்டி நடந்ததுனால கொள்ளைக்காரன் கொலைகாரங்கிற பெயரோடு சாகும்படியாயிடும். நீ தாய் சொல்லை கேட்டு நடந்த, அதனால உனக்கு உத்தியோகத்துல உயர்வும் புகழும் கிடைக்கும். இல்லையா ராஜு? நீங்க 2 பேரும் எப்போதும் சந்தோஷமா வாடுங்க. இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே. இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே. எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. இருவர் வழியும் ஒன்றே. சிரித்து சிரித்து என்னை சிறையில்